ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோட்டலி ஹாப்பி சேனல். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். இங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர் டைப் பண்ண போறீங்க. உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க தாராளமா இங்க சேரலாம். இதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை, எந்த குவாலிஃபிகேஷனுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சா போதும். அவங்க இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க. அதை உங்க தமிழ்லயோ, தெலுங்குலயோ, ஹிந்திலயோ நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அவ்வளவுதாங்க. நீங்க நினைக்கலாம், ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கே, எனக்கு சில இங்கிலீஷ் வார்த்தை புரியாது, அது தமிழ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு தெரியாது அப்படின்னு யோசிச்சா கூட பரவாயில்ல, கவலையே படாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் சொல்றேன். அங்க ஜஸ்ட் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஃபைலை ஜஸ்ட் அவங்களுக்கு அனுப்பிச்சா போதுங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க். இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்க இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் அவங்க தருவாங்க. அது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல நீங்க டைப் பண்ண போறீங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியான ஜாப். இதை நீங்க பார்ட் டைம், ஃபுல் டைம்லாவும் பண்ணலாம். இதுக்கு எந்த டெஸ்டோ குவாலிஃபிகேஷனோ எதுவுமே அவங்க கேட்க போறது இல்ல. சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெரிய கம்பெனி தான் இது ப்ரொவைட் பண்றாங்க. அதனால 100% ஜெனுவினான ஜாப். சோ நீங்க இங்க நம்பி சேரலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், செகண்ட் இன்கம் வேணுங்கிறவங்க எல்லாருமே இங்க தாராளமா சேரலாம். வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். டோட்டலி இன்கம் சீக்ரெட்ஸ்ங்கிறது என்னோட புது சேனல். இங்கேயும் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். இந்த சேனல் எதுக்கு ஆரம்பிச்சேன்னு பாத்தீங்கன்னா, இது இங்கிலீஷ்ல இருக்கும். நிறைய பேர் வேற லாங்குவேஜ் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கேட்டிருந்தாங்க, தமிழ் எங்களுக்கு புரியல, சோ வேற லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல சொல்லுங்க, சோ தட் எல்லாருக்கும் புரியணும். அதனால இதுல நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இதுல கூட புது புது வெப்சைட்ஸ் அண்ட் புது புது பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு தான் சொல்றேன். எதுவுமே ரிப்பீட் ஆயிருக்காது. எல்லாமே புது புது ஜாப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். சோ இதையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அந்த என்ன ஜாப்னு பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். சோ இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன ஜாப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் டு குஜராத்தி டிரான்ஸ்லேட்டர், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட்டர், இங்கிலீஷ் டு தெலுங்கு டிரான்ஸ்லேட்டர், இங்கிலீஷ் டு மராத்தி டிரான்ஸ்லேட்டர், திரும்பி இங்கிலீஷ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் இருக்கும். இப்போ இந்த 5 ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு குஜராத்தி, தமிழ், தெலுங்கு, மராத்தி, ஹிந்தி தெரிஞ்சிருந்தா, இந்த 5 லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பேசிக் நாலேஜ் பேச தெரிஞ்சா கூட போதும். நான் ஒரு டிரான்ஸ்லேட்டர் வெப்சைட் சொல்றேன். அதை வச்சு நீங்க ஈஸியா ஒர்க்கை பண்ணி முடிச்சிடலாம். இது பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் அண்ட் ஃபுல்லி ரிமோட் சொல்லியிருக்காங்க. சோ ஜஸ்ட் நீங்க வீட்ல இருந்து தான் ஒர்க் பண்ண போறீங்க. நீங்க இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட்டர் இன்டர்ன் இருக்கு பாத்தீங்கன்னா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா இதுதான் டெக்ஸ்ட் புக்ங்கிற கம்பெனி கிட்ட இருந்தா இந்த ஜாப் வந்திருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் லைக் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதோட கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்க. அண்ட் அந்த டீம் மெம்பர்ஸோட நீங்க கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே வீட்ல இருந்தாங்க, நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. 40 word per minute. இது ரொம்ப ஸ்பீட் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப ஸ்லோ. நீங்க தேடி தேடி அடிச்சாலுமே சீக்கிரமா முடிச்சிடலாம். அதுவும் நான் சொல்ற வெப்சைட் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா, நீங்க ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணா போதும். அவ்வளவு ஈஸியான ஜாப். சோ இங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். அப்ளை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். உங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், போன் நம்பர், அதுக்கப்புறம் ரெஸ்யூமை இங்க அப்லோட் பண்ணிடுங்க. Kindly mention the government exams you have appeared in Tamil. So ஏதாவது அப்பியர் பண்ணிருந்தீங்கன்னா அனுப்புங்க. இல்லனாலும் வேற ஏதாவது உங்களுக்கு என்ன தமிழ் குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் do you know தமிழ் டைப்பிங் கொடுத்துருக்காங்க, எஸ்ன்னு கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப். சோ இது 100% உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா இதுல டெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஓரலா மேபி இன்டர்வியூ வைக்கலாம், உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறது. அவ்வளவுதாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு பேப்பருக்கு ஒரு 100 rupees, 200 rupees அப்படி கூட கொடுக்கலாம். அண்ட் இல்லாட்டி பர் டேக்கு இவ்வளவு தரலாம். எவ்வளவு ஒர்க், அன்லிமிட்டட் ஒர்க் இருக்கும். எவ்வளவு வேணாலும் நீங்க இந்த ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம். சோ கண்டிப்பா இதை ஜாயின் பண்ணுங்க. நான் இப்ப டிரான்ஸ்லேஷன் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். கூகுள்ல போயிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. சோ பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு மாத்திக்கோங்க. ஏன்னா அவங்க இங்கிலீஷ்ல தான் தருவாங்க. அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் தமிழ், ஹிந்தி, நீங்க எதுல அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாத்திக்கோங்க. அவ்வளவுதாங்க. நீங்க இங்க என்ன டைப் பண்ணாலுமே
பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழ்ல வந்துடுங்க. ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு, இங்க பாத்தீங்கன்னா காப்பி சிம்பிள் கூட இருக்கு, ஜஸ்ட் காப்பி பண்ணி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல பேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டாலே போதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வெப்சைட்டும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். கூகுள்ல போயிட்டு குவில்பாட் அப்படிங்கறத சர்ச் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஏஐ லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இங்க வந்து இங்க இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து தமிழ்னு கொடுக்கறேன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து எழுதுறேன், கொடுத்துட்டு இங்க டிரான்ஸ்லேட்னு கொடுத்துடுங்க. அவ்வளவுதாங்க. இது வந்து ஜஸ்ட் இங்க காப்பி சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைங்க. இதுவும் ஃப்ரீ வெப்சைட் தான். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன கூகுள் டிரான்ஸ்லேட்டும் ஈஸியான, அதுவும் ஃப்ரீ வெப்சைட் தான். சோ இந்த வேலை வந்து நீங்க ஜஸ்ட் இது 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியலன்னு சொல்றேன், லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா நீங்க ஓனாவே டைப் பண்ணி அனுப்பிச்சிடலாம். சோ கண்டிப்பா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ.